படை அனைத்தையும் இந்த பகடையிலே அதாவது பறி கொடுத்து பகடையில் தோற்ற பாண்டவர்கள் ஆண்டு 12 அந்நியால வாசம் 13 கழிக்க வேண்டும் என்பது குரு பெரியருடைய கட்டளை பாண்டவர்களுக்கு தண்டனை. அதனால இந்த 13 கழிக்க வேண்டும் என்று சொல்லி பாண்டவர்களை அந்நியால வாசம் அனுப்பிவிட்டார்கள். அப்படி அனுப்பிவிட்ட பிறகு 11 வருடம் ஆகிறது. இன்றைய தினமாக கணவரை சந்திக்கிறோம். புறப்படி. தயவுசெய்து எல்லாம் உட்காருங்க. இதெல்லாம் பெரிய மழைலாம் வராது, சும்மா 4 துளி தான் விழுவோம். தயவுசெய்து வீட்டுக்கு போங்க, எல்லாரும் உட்காருங்க. மழையெல்லாம் வராது, உட்காருங்க. சும்மா சுமானதான். உங்களுடைய திவ்ய போர் பாலத்திற்கு நான் மனைவியாகிய பான்மதி 1000 கோடி. அப்படியா? ஆமா. கட்டிய கணவன கண் கண்ட தெய்வம் என்று சொல்லுவார்கள், மணாளன மங்கையின் பாக்கியம் என்று சொல்லுவார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த கட்டிய கருடைய ஆதாரமாக இந்த பார்வைகளை எந்த ஒரு குறையில்லாத வெடிக்கு பூவும் பொட்டுமாய் சுவை மாங்கல்யத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வந்திருப்பாய் கண்ணே. என்னை அழைத்த காரணம் என்ன கண்ணே? உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது. சண்டாள பாண்டவனுடைய பகையாளிகளானாலும் பங்காளிகள், எதிராளிகளான என்னுடைய இனத்தாளிகள், அவர்களை கையினால் படியாடி காடுவனம் ஓட்டி வைத்து பாண்டவனை வனவாசம் அனுப்பி 11 ஆண்டு காலம் ஆகிறது. அந்த வனம் போன பாண்டவர்கள் மறுபடியும் நாடு வந்து கேட்பாங்களா என்னான்னு தெரியல. அதான பார்த்தேன். அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 5 பேத்து சவம், ஒரு 5 எலும்பு கூடு, ஒரு 6 எலும்பு கூடு எங்கேயாவது கிடைச்சதுன்னு தெரிஞ்சா போதும், சந்தோஷப்படவே செத்து போயிட்டாங்கன்னு.
அதாவது அரண்மனையிலையும் ஆஸ்தி அரண்மனையில சுகபோகத்தை அணிவித்து வாழ்ந்த பாண்டவர்களுக்கு காடு மேடு கல்லும் உள்ள அவங்களால வாழ முடியுமா? கஷ்டம் தான், முடியாது. ஆமா. அதனால இருந்தாலும் வனத்திலே வாழ செத்தார்கள் என்று ஒரு செய்தி கேட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா ஒற்றர்கள் வந்து யாருமே வந்து இந்த செத்த மாதிரியே தகவல் சொல்லல, உயிரோடு இருக்கிற மாதிரியே தகவல் சொல்லல, மர்மமாகவே இருக்கிறது. ஆனா இன்று அரசபையில் அமர்ந்திருக்கும் பொழுது நமது வடகோடி காலத்துல குடிப்படைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. குடிப்படைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி வனத்திலே இருக்கக்கூடிய மிருக ஜாதிகள் நாங்கள் இருக்கக்கூடிய பயிர் பச்சனை நாசரிக்கிறது மகாராஜா, எப்படியாவது மிருகங்களை கொண்டு விட்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள். புரிகிறதா? பயிர் பச்சைகள் எல்லாம் எப்படியாவது கொண்டு விட்டு பயிர் பச்சை எல்லாம் மிருக ஜாதிகள் எல்லாம் நாசம் செய்கிறது, எப்படியாவது மிருகங்களை கொண்டு எங்களை காப்பாடுங்கள் என்று சொல்லி வந்தார்கள். சரிங்க. அதனால நான் சொல்வது என்னவென்றால், நான் இப்பொழுது என்ன பாண்டவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும், பணத்திற்கு வேட்டைக்கு போக வேண்டும். அதனால ஒரே கல்லுல 2 மாங்காய். நான் இப்பொழுது நான் வனத்துக்கு போனேன்னா பாண்டவருடைய கண்ணில் அகப்பட்டு விட்டால் மீண்டும் 12 வருஷம் வனவாசம் ஓட்டலாம். அவர்களை கானகத்திற்கு அனுப்பும் பொழுதே அந்த வார்த்தை தான் சொல்லி அனுப்புனீங்க. ஆமா. இந்த 13 வருடத்திற்குள்ள மீண்டும் பாண்டவர்கள் எங்களுடைய கண்ணிலே அகப்பட்டால் மறுபடியும் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம் அப்படின்னு அன்றே சொல்லி இருக்கிறீங்க, அனுப்பியிருக்கிறோம். இதே சமயத்துல போய் வடகோடி காண்டத்தில் நாங்கள் 101 முடிதாக மன்னர்கள் சென்று 50 மன்னர்கள் நாங்கள் வேட்டையாடுறோம். 50 பேர் வனசஞ்சாரம் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் பாண்டவர்கள் கண்ணில கண்டுவிட்டால் மறுபடியும் 12 வருஷம் வனவாசம் ஓட்டி வச்சிடலாம். காலகத்திற்கு போய் வேட்டையாடின மாதிரி இருக்கும். ஒரே கல்லுல 2 மாங்காய். சரியான யோசனை. எப்படி என்னுடைய புத்தி தான் என்னுடைய கணவனுடைய பலத்தை பத்தி எனக்கு தெரியாது. அதான வார்த்தை, என்னுடைய பலம் எப்படியாப்பட்ட பலம் நான் புறாக்கி விட்டுக்கிறேன். என்ன சொல்றேன் சுவாமி? பதனமாக சென்று ராஜாக்க துரோபாதை 4 வகை சேவையோடு படை பரிவாரங்களோடு உண்மைதான் நான் உங்களுடைய தம்பிமார்களை கூட்டிக் கொண்டு ஆரணி வனவாசம் செல்லுங்கள். சரி. நாங்கள் அதாவது 101 மனைவிமார்களும் நாங்க அந்த வரத்தில் இருக்கின்றோம். வடகோடி கானகத்துக்கு வேட்டையாடி வர வரைக்கும் வெகு ஜாக்கிரதையாக 101 பேர் பெண்களும் ஜாக்கிரதையா அரண்மனை இருக்க வேண்டும். அதே தான் நான் சொன்னேன். போயிட்டு வரேன். போயிட்டு வா. தம்பிமார்கள் 101 முடிதாங்க மன்னர்களும் கானகத்திற்கு வந்து விட்டோம். இதுதான் வடகோடி கானகம். மிருக ஜாதிகள் எல்லாம் வேட்டையாடலாமா? இருக்கும். அண்ணன் தம்பியோட சேர்ந்து தங்கச்சி வந்திருக்கு மாட்டிருக்குது. முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்குது. யாரு? அட கருதி கடைசி தங்க தெரிஞ்சட. ஆமா. அண்ணன்மார்களுக்கு பாதுகாப்பு தம்பிக்கு பாதுகாப்பு இருக்கட்டும். சரி அதனால வேட்டையாட வேண்டும். உள்ள என்ன ஜாதி எது?
குத்து பாக்கிகள் ஊசு வந்தா உன்னையும் பிடிச்சி அடிக்கிற எண்ணெயும் பிடிச்சி அடிக்கிறான் பிடிச்சி அடிக்கிறான் சரி கிடைக்குமா என்னடா ஒரு அரை நேரம் போடுங்க சரி அஞ்சு பேசி அடியே கூத கட்டி நான் கூத கட்டிங்க கூத கட்டி கூத கட்டியா யாருங்க உங்க மந்திரி பெண்ணால மந்திரிங்க அடுத்த மந்திரி என்னடா பொம்பளையாட்ட உள்ள இது போட்டு அது ஜட்டி போட்டுருங்க நீங்க அடி அடி தான் கரெக்ட் என்ன கோவண தூங்குக்குது அடியில அப்படி இருக்கு வீட்டு தூரம் போய் விட்டான் வீட்டு தூரம் அதுதான் நீ தேவையில்லை சீக்கிரமாக சென்று என்னுடைய புத்திசாலி கோதகத்தியை வேணுங்களா தூதகத்தியை கூட்டு வா அப்படி சொல்லுங்க கத்திரை முடிப்பா ஆறு கத்து கட்ட பொண்ணு போடுவ பிடிக்கிறதுக்குள்ள கத்திரை முடிப்பா நீ அதே கீழே போட்டு அடிச்சா திருப்பி அப்படி அதோட கத்திரை முடிப்பு மாதிரி என்ன சவுண்ட் பண்ணா ஏன்னா எல்லா முடிப்பு பாத்துக்கா இந்த கத்திரை முடிப்பா பாத்துறியா கத்திரை கட்டுக்கிறது இப்பதான் முடிப்பா நான் பாத்துக்கிறேன் நாயே நான் பாத்துறேங்க வாடா போற கூப்பிடுறான் யாரு உன்னையா என் முன்னாடி வாடா நீ செத்த வாடா நீ அழுவ போறாரு வரதுக்கு இல்ல யாரு எங்க ஊர்ல திரட்டின்னு சொல்லி திரட்டி கத்திரிட்டு முடிப்பா அவங்க வீட்டுல கட்டுக்கு அப்படி இப்பொழுது குழுத்து நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து இந்த தெருக்கூத்தனை சீரி சிறப்பமாக நடத்தப்படுவதற்கு தாண்ட பதிவு கேட்டுகிறோம். மீண்டும் கூட்டு ஆரம்பித்து அதனால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து இந்த தெருக்கூத்தனை சீரி சிறப்பமாக நடத்தப்படுவதற்கு தாண்ட பதிவு கேட்டுகிறோம். நன்றி, வணக்கம். அவர் சொல்றாங்க என்ன அவங்க வீட்டுல வந்து திரட்டியாமா திரட்டியா ஆமா ஏடா ஓய் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பொட்டப்பளை யாருமே அவங்க வீட்டுல இல்ல அப்படிங்களா ஆமா அப்புறம் எப்படி சொல்லு யாருக்கு திரட்டி கேட்டுவா ஏன்னா உங்க வீட்டு பொட்டப்பளை இல்லையாமா யாருக்கு திரட்டி அது முதல்ல கேட்டு போயிருக்கலாம்ல அதான் திரட்டி வாங்கினேன் யாருக்கு திரட்டி தெரியுமா யாருக்கு நான் சொல்றது அப்படியே போய் சொல்லு யாருக்கு திரட்டி யாருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு அம்மா கண்டத்துல கேட்ட நட்சத்திரத்துல ராவு காலத்துல பட்டம் பகல் நட்டு தார் ரோட்ல விளக்கு வச்சுக்கிட்டு அப்பனை பத்த பாட்டி வயசுக்கு வர்றா பாட்டியால் நான் தான் தாய் மாமா பாட்டியால சீரியஸ் பண்ணணும் வர முடியாது டோன்ட் கேர் அதுதான் தெரியுதா சாமி என்ன அவர் சொன்னாங்க எப்படி பொட்டப்பள்ளி சொன்னீங்களா ஆமா அவங்க அப்பனை பத்த பாட்டியா வயசு வருதாமா ஞாயிற்றுக்கிழமை பட்டம் பகல நீதானு கேட்டு வந்த இல்லையா ஞாயிற்றுக்கிழமை வயசு வருதாமுங்க அதனால வரும்போது டோன்ட் கேர்னு சொல்றாரு அவரு சீரியஸ் பண்ணுவோம் தாய் மாமாம் என்னன்னு கேட்டு வரல பாட்டியால் நான் போய் சீரியஸ் பண்ணணுமா ஏன்னா ஏற்கனவே சீரியஸா கிடக்குறேன் நான் போய் சீரியஸ் பண்ணணுமா அதான் சொன்னேன் தாய் மாமா சீர்வரிசை சீர்வரிசை யஜமானிக்கே தெருப்போரிக்கெல்லாம் ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு இருங்க என்னது ஒரு தெருப்போரிக்கெல்லாம் ஒரு வார்த்தை கேட்கறான் அவனை அனுப்புனது யாரு கூட்டான்னு சொல்லி அனுப்புனது யாண்டா யாரு பேசணும் கிடைக்கலையா
அவனுக்கு அனுப்பணுமா? இருந்தாலும் இந்த தெய்வீகமான சபைக்கு பணிவார்ந்த நெஞ்சார்ந்து 100 கோடி வணக்கங்கள். ஏறமார்ந்த பெரியோர்கள், ஏன் மதிப்புக்குரிய தாய்மார்கள், இது வாராக பிறந்த அப்பன்மார்கள், சென்றாக பிறந்து அரும்பெரும் தாய்மார்கள், அனைத்து உள்ளங்களும் ஒரு தெய்வீக சபையாக இங்கே கூடியிருக்கிறது. இல்லையா? இப்பேறப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புண்ணிய சபை இங்கே கூடியிருப்பது என்றால் யாருக்காக? நம்மளை வாழ வைக்கும் தெய்வமாகிய இந்த உலகத்தோர் கும்பிடக்கூடிய ஆதி பராசக்தி சொல்லப்பட்ட மாரியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு போன ஞாயிற்றுக்கிழமை ஆட வேண்டும். அதனால மழையின் காரணமாக இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஆமா, இந்த வெள்ளிக்கிழமை என்று பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து விடாமுயற்சி வெற்றி தருவார்கள். அடாத மழை பெய்ந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆமா, அப்படி அடாமல் மழை பெய்தாலும் என் நாடகத்தை சிறப்பித்து நடக்க வேண்டும். வாத்தியார் சார்பாக மற்றும் பொதுமக்கள் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து வேண்டுதல் நாடகமாக முன்னணியாக நின்ற அருமை ஐயாகிய வாத்தியார் அவர்கள் இன்னைக்கு நல்லப்பா அவருடைய நாடகம் வச்சாங்கன்னா அவருடைய முன்னில் தான். ஏன்? ஒரு நம்பிக்கை, ஒரு ஒழுக்கம், ஒரு நேர்மை இருப்பதனால்தான் பொதுமக்கள் எல்லோரும் அவர் முன்பது விட்டு எல்லோரும் பொதுமக்கள் பின்பதாக வரார்கள். அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்டு இன்னும் வாத்தியாரைய குடும்பமும் மற்றும் உறவினர் சொந்த பந்தம் ஊர் பொதுமக்களுடைய குடும்பமும் ஆடு போனா பக்கமெல்லாம் அரசப்பட்டு வாழ வேண்டும். பெண் போன பக்கமெல்லாம் பெற்று பெருக வேண்டும். எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லாத செல்வங்களை கொடுத்து அவர் குடும்பத்திலே காத்து கருப்பு பில்லி சூரியம் நடி நடக்கும் எந்த ஊர் கெட்ட கிழக்கு இருந்தாலும் ஆனால் அண்டாவளவடிக்கு விலக வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த ஆண்டவனை கும்பிட்டு அனைவற்ற பொதுமக்களுக்கு 100 கோடி வணக்கம். இந்த தெய்வீகமான சபையிலே இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்று மகாபாரதம். மகாபாரதத்தில் ஒரு பாகமாகி மகடவர்த்தான் அரவான் சண்டை, மகடவர்த்த சோழன் அரவான் சண்டை அல்லது மகட அதாவது அரவான் சாபம் என்று சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான நாடகத்தை இந்த பொன்னான ராஜசபையிலே இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்நாடகத்திலே நான் வேடப்பட்டு வந்தபடியால் நான் சார், என் பேர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன, என் பேர் என்ன, என் பெற்றோர்கள் சார், நான் எப்படி பிறந்தேன், எப்படி பிறந்தீங்க, இதெல்லாம் விளக்கமா சொன்னா ஒழுக்கமா கேட்பேன். அப்படியா? ஒன்று விடாமல் சொல்வேன். நான் சொல்லும் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆமதிக்க வேண்டும். சரிங்க. ஏருக்கு மாறான வார்த்தை ஏதாவது வந்தது ஒரே செவன் திரும்பிருக்காங்க. யாருக்கு ஒரே ஆளா? ஏங்க நீங்க என்ன அடிச்சா எனக்கு திரும்பிருங்கிறேன். அதே வாக்குல 1000 சொல்லிட்டான். இல்லைங்க நீங்க என்ன அடிச்சீங்கன்னா எனக்கு செவன் திரும்பிருங்கிறேன்.
நிஜமா எப்படிங்க புரிந்ததா இல்லை அவனுக்கு நல்லாக தெரியும். உங்க பேர் என்ன? என் நாடு இந்த உலகத்திலே தேசம் இருப்பது 56 தேசம். 56 தேசங்கள். ஆனால் நான் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய காடு தீர்த்தகிரி மலை. தீர்த்தகிரி. ஆம். கிரி என்றால் மலை. மலை. தீர்த்தகிரி. ஆம். அதாவது தீர்த்தமலை. தீர்த்தமலை பெரிய மலை. ஓ, நீங்க நாட்டுல இல்ல? ஆமா. சரி. ஒரு காட்டிலே இருக்கிறேன். தீர்த்தகிரி என்று சொல்லக்கூடிய காட்டிலே நான் ஒருவனாகவே இந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படியா? தங்களுடைய பெயர்? என்னுடைய பேர் வீரம். வீரம். தீரம். தீரம். உச்சபலம். பராக்கிரம். பராக்கிரமம். அகண்ட மார்பு. நீண்ட முச்சம். கோரை பற்கள். கொடிய பார்வை. இப்படி பேர் பொருத்தங்களை கொண்டு என்னுடைய பேர் இந்த தீர்த்தகிரி மலையில் வாழ்ந்து வரக்கூடிய அரக்கரைக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லப்பட்டு என்னுடைய பேரு வகடவர்த்தம். இந்த உலகத்திலே சிரம் என்பது எத்தனை? ஒரு மனிதனுக்கு ஒரு தலை தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு தலை தாங்க. ஆமா. நம்மளை படைத்த தெய்வத்துக்கு தலை, 2 கால், 2 கை. சக்தி லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக படைத்த பிரம்மனுக்கோ 5 சிரம் இருந்தது, 4 தான் இப்பொழுது இருக்கிறது. 4 தலை. அதே போல கைலிங்கிரி வாசலாகி சிவனுக்கோ 5 சிரம். 5 சிரம். ஆனால் இந்த மகடவர்த்தா சூரனுக்கு 1 2 101 சிரம்.